நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மல்டி பிரான்ச் இருக்கு. ஸோ அந்த மல்டி பிரான்ச்ல இருக்கிற எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி டேலியில வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் காஸ்ட் சென்டர் ஆப்ஷன் வந்து கிரியேட் பண்ணி ஸோ அந்த காஸ்ட் சென்டர் மூலியமா நம்ம ஒவ்வொரு பிரான்ச்லேயும் நடக்கிற எக்ஸ்பென்சஸ் அண்டு இன்கம்ஸை நம்ம ஒரே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ஃபன் போய் லெஜர் போய் போகலாம். லெஜர் போய் பார்த்தோம்னா நம்ம இப்போ ஏதோ ஒரு லெஜர் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் லெஜர் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நம்ம காஸ்ட் சென்டர் ஆப்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும். இதில் காஸ்ட் அண்ட் ஆல் அப்ளிகபிள்ன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலையும் என்ன பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிசபிள் இருக்குது. ஸோ நம்ம இது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் என்ன ஆயிரும். ஸோ அதப்போ நம்ம என்ட்ரி வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேமெண்ட் என்ட்ரி வைக்கிறோம் அப்படின்னா ஸோ இந்த பேமெண்ட் என்ட்ரியில் கேஷ் செலக்ட் பண்ணுறோம். அந்த எக்ஸ்பென்சஸ் லெஜரை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ருபீஸ் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன பிரான்ச் இருக்கோ அதாவது பிரான்ச் வந்து நம்ம காசு செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு 10 ரூபா கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா 5 ரூபான்றது சிபி பிரான்ச். சிஆர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா அப்படிங்கிறது கொடுத்துரும். ஸோ இப்போ 2 பிரான்ச்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம 10 ரூபாயில வந்து முடிச்சிடும். ஸோ இந்த சேவ் ஆயிடும். இப்போ என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் லெஜருக்கு மட்டும் நம்ம காசு சென்ட்ன்றது நம்ம என்ன பண்ணிக்கணும் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய எக்ஸ்பென்சஸ் வச்சிருக்கோம், நிறைய டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பல்காக காசு சென்டர் எனபிள் பண்ணுறது அப்படின்றது பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றுமே மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துரும். இது நம்ம இதுக்குன்னு ஒரு மாடல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாடல் மூலியமாக என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே பட்டன் கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே அது மல்டிபிளாக அதாவது பார்த்தீங்கன்னா பல்காகவே அதை அப்டேட் பண்ணி விட்டுரும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா டேலி அப் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாடல் நான் எங்கே வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். இது ஜஸ்ட் என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா இதோட பார்த்து காப்பிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது டேலியில் போகிறேன். டேலியில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஹெல்ப் இருக்கும். ஹெல்ப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே டிடியில் அட்வான்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மேனேஜ் லோக்கல் டிடி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த டிடியில் வந்து இங்கே ஸ்பெசிஃபிக் பார்த்து கொடுத்து இங்கே டிடியில் ரோல் பண்ணிடுறேன். இப்போ லெஜர் காஸ்ட் வந்து பல்க் எனபிள்ன்ற டிடியில் வந்து நான் என்ன பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்என் ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா எனபிள் காஸ்ட் சென்டர் ஃபார் ஆல் லெஜர்ன்றது எஸ் டைம். ஸோ இது எஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேட்வே காலையில் எனபிள் சிசின்னு ஆப்ஷன் இருக்கு. ஸோ எனபிள் காஸ்ட் சென்டர். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த குரூப்பில் வந்து காஸ்ட் சென்டர் வந்து எனபிள் பண்ணணுன்றது கேட்கும். ஸோ நம்ம அது எக்ஸ்பென்சஸ் மட்டும் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஸோ எக்ஸ்பென்சஸ் மட்டும் ஃபஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துக்கலாம், எஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா 3 செகண்டாக அது என்ன ஆயிருமோ காஸ்ட் சென்டர் நமக்கு வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட காஸ்ட் சென்டர் கொடுத்துட்டு இன்டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருவோம். ஸோ அதுவுமே என்ன பண்ணணும் காஸ்ட் சென்டர் வந்து எனபிள் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு அது எனபிள் பண்ணிடுச்சு. இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்டர் லெஜர் இதில் எக்ஸ்பென்சஸ் லெஜர் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் காசு சென்டர்ன்றது நமக்கு நம்மளா இருக்கும், எஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு லெஜர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் அந்த இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு காசு சென்டர் பார்த்தீங்கன்னா நம்மளா இருக்கும் பல்கம். ஸோ அந்த மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த குரூப்லாம் நமக்கு காசுன்றது என்ன பண்ணோம் அப்படின்றது வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணி நம்ம பல்காக இங்கே காசுன்றது வந்து நம்ம படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.